நடிகர் நெப்போலியனோட பையனான தனுஷோட ஒய்ஃப் அக்ஷயா அவங்களோட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா அக்ஷயா வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரெட் கார்பெட்லாம் போட்டு அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து செம்மையாக வெல்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து எல்லாருமே வந்து நெப்போலியன் சரோட ஃபேமிலி வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க மருமகளை அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. முக்கியமாக அக்ஷயா வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவங்க காலில் வந்து ஆசீர்வாதமும் வாங்கியிருப்பாங்க. தனுஷும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அக்ஷயாவை பார்க்கறனால செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நிறையவே விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக தனுஷ்க்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இவ்வளோ நல்லா இருக்க பொண்ணை எதுக்காக இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணி இது பண்ணும், பணம் இருக்கனால எல்லாமே பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே அக்ஷயாவுக்கு வந்து தனுஷை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து நெப்போலியன் சரோட ஃபேமிலி வந்து அக்ஷயாவை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, மருமகளை வந்து மக மாதிரி பார்த்துக்கிறாங்க, அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அக்ஷயா வந்ததை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்ததுக்கப்புறமா நெப்போலியன் அவர்களோட ஃபேமிலியை நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகளாக வந்தால் இப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயே முக்கியமாக தனுஷ்க்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் வந்து இப்போ நல்லாவே கியூர் ஆயிட்டாரு. முக்கியமாக நெப்போலியன் அவர்கள் வந்து தனுஷை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றக்காகவே அவருக்கு பிடிச்ச நிறைய பேர்த்த வந்து வீட்டுக்கு வர சொல்லி மீட் பண்ண வச்சிருந்தாரு. அதே மாதிரி தான் கோபி சுதாகர் ரீசெண்டாக வந்து தனுஷை வந்து வீட்டில் மீட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜும் வந்து தனுஷை வீட்டில் வந்து மீட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கோபி சுதாகர் வந்தப்போ நெப்போலியன் அவர்களுமே வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி தனுஷ் வந்து எல்லா வீடியோஸுமே வந்து இவங்களோட பார்த்துருவாங்களாம். அதுவும் அவங்க ரெண்டு பேர்த்த பார்த்ததுக்கு அப்புறமா இவர் செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அவங்களும் ரொம்ப நேரம் அவங்க கிட்ட வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. நெப்போலியன் அவர்களும் வந்து கோபி சுதாகரை வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தேன், ஸோ நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ண உடனே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியுமே வந்து அவரும் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து நெப்போலியன் அவர்கள் அவரோட பையனுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு, அவரை ஹாப்பியாக வச்சுக்கணுன்றக்காக நிறைய எஃபர்ட் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியனை பாராட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அக்ஷயா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வீடியோ இன்னுமே வந்து அவங்க ஃபேமிலி மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டை எல்லாத்துக்குமே அதிகமாக்கிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் வந்து அக்ஷயா எதுக்காக இவ்வளோ நாள் இப்போ வீட்டுக்கு வரல, ஏன் இது இப்போ வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தனுஷும் அக்ஷயாவும் சேர்ந்தே இல்லை. அதை பார்த்து நிறைய பேர் எதனால அக்ஷயா வந்து உங்கள் வீட்டில் இல்லை, ஒரு வேளை ஏதாச்சும் பிரச்சனையா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே ஏதாச்சும் சண்டை போட்டு அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லியுமே வந்து தப்பான கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அக்ஷயா வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வர வேண்டியதாயிடுச்சான். ஆனால் அவங்களுக்கு வந்து விசாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விசா ப்ராசஸில் தான் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே கிடைச்சா அவங்க வந்து வீட்டுக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியுமே வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.